நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் ரமண மகரிஷியின் புகழை வைத்து எவ்வாறு பொருள் ஈட்டலாம் என்று தீர்மானித்து அதற்குரிய திட்டங்களை தீட்டினார் பாலானந்தர் என்பவர் என்ற நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். வருபவர்களிடம் உன்னை வைத்து நான் பணம் பண்ணப் போகிறேன், அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, எனவே என்னை தடுக்காதே, நீ என்னுடைய சீடன், புரிந்ததா என்று பாலானந்தர் சொல்ல பகவான் சரி என்றும் சொல்லவில்லை, தவறு என்றும் சொல்லவில்லை, அமைதியாக உட்கார்ந்திருந்தார். பாலானந்தருக்கு இது போதுமானதாக இருந்தது. ஊரெல்லாம் சுற்றி மலைக்கு வந்து அங்கே இருப்பவரிடம், அடே பையா, என் சட்டைப்பையில் இருக்கின்ற 100 ரூபாயை எடுத்து வெளியே வைத்துவிடு, பணத்தை நான் என் கையாலும் தொடுவதில்லை, யாரோ ஒரு அன்பர் கெஞ்சி கூத்தாடி என் பைக்குள் பணத்தை சொருகிவிட்டார், என்ன செய்வது என்று அழுத்துக் கொள்வார். ஆனால் அந்த பணத்தை டாம்பீகமாக செலவழிப்பார். ஓரிடத்தில் ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் தந்திரம் நுழைந்தால் அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்களில் அந்த தந்திரம் கிளைவிட்டு வளரும். வாழ்வு முழுவதுமே தந்திரமாக மாறிவிடும். தந்திரம் என்பது உண்மைக்கு புறம்பானது தானே, இயல்பில்லாத நடிப்பு தானே. அந்த நடிப்பு விஸ்வரூபம் எடுக்க துவங்கிவிடும். தந்திரம் தலைகாட்டிய உடனே அதை கிள்ளி எறிவதுதான் விவேகிகளின் வழக்கம். வேகமற்றவர் தொடர்ந்து ஆட ஆரம்பிப்பார். காவிக்கு ஜனங்கள் கொடுக்கின்ற மரியாதையை கெடுத்து குட்டிச்சவராகின்ற கவன நாடங்களில் ஈடுபடுவார். மதம் சீனமடைவதும் இறை நம்பிக்கை பாழ்பட்டு நாத்திகம் வளர்வதும் உண்மையான சாதுக்களையும் மக்கள் சந்தேகிக்க துவங்குவதும் இந்த மாதிரி கபடர்களால் ஏற்படுகின்ற விஷயங்கள் தான். ஆனால் அது பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதே கிடையாது. பாலானந்தரும் அதை தான் செய்தார். விருபாசி குகை வாசலில் அசுத்தம் செய்தார். சுவாமி ஒன்றும் சொல்லவில்லை, மௌனமாக நகர்த்து விட்டார். ஆனால் பகவானின் அன்பரான பழனிசாமி இதை பார்த்துவிட்டு இடத்தை சுத்தம் செய்து பாலானந்தரின் உடைமைகளை எல்லாம் தூக்கி வெளியே எறிந்தார். தன்னுடைய பட்டுச்சட்டை, பட்டு வேஷ்டி எல்லாம் தெருவில் கிடப்பதை பார்த்துவிட்டு பாலானந்தர் வாய்க்கு வந்தபடி கத்தினார், இதையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியா? பழனிசாமி மறுபடியும் மேலே வந்தான்னா அடித்து பல்லை பேர்த்துப்படும், வச்சு வாங்கு என்று எகிறினார். ஆனால் இதற்கு பகவான் பதில் எதுவும் சொல்லவே இல்லை. மௌனமாக இருக்க பாலானந்தருக்கு கோபம் பொத்திக் கொண்டு வந்தது. தூவென்று பகவானின் முகத்தில் துப்பினார். பிராமண சுவாமி என்று அழைக்கப்பட்ட பகவான் இந்த அவமரியாதையை மௌனமாக ஏற்றார். அருகே உள்ள அன்பர்களும் பொறுமை காத்தார்கள். ஆனால் எல்லோராலும் பொறுமையாக இருக்க முடியுமா? கீழே திருவண்ணாமலையில் வசித்த முத்துசாமி என்பவர் நடந்ததை அறிந்து விறுவிறு என்று மலைக்கு மேலே ஏறி விருபாசி குகைக்கு வந்து, யாராவது எங்கள் சுவாமியின் மீது துப்பியது நீதானா? என்ன தைரியம்டா உனக்கு? எவரும் கேட்பார் இல்லை என்று ஆடுகிறியா? நீ என்னவெல்லாம் செய்கின்றாய் எங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி பாலானந்தரின் கையை முறுக்கி பளீர் என்று அடித்தார். மற்றவர்களும் சீறி எழுந்தார்கள். எதிர்ப்பு அழுப்பதைக் கண்டு பாலானந்தர் மலையை விட்டு இறங்கி, திருவண்ணாமலை நான் இருக்க தகுந்த இடம் இல்லை என்று உறக்க சொல்லிவிட்டு ரயில் ஏறினார். அங்கேயும் கெட்ட புத்து விடவில்லை. ஏதோ ஒரு தம்பதியிடம் வம்பாக பேச அவர்களும் நெய்ய புடைத்து விட்டார்கள். அந்த அடி, அந்த அவமானம் பலமாக இருந்த போதிலும் தளர்ந்து போனவராக மீண்டும் மலைக்கு வந்து, என்ன நடந்ததுன்னு தெரியுமா என்று பகவானிடம் அழாக்குறையாக கேட்டார். பகவான் ஒரே வார்த்தையில் தெரியும் என்று சொன்னார். இந்த படிப்பினை எனக்கு தேவை, உன் மீது துப்பியது தப்பு, அதனால்தான் இந்த வேதனை. முத்துசாமிக்கு சரியாக அடிக்க தெரியவில்லை. கீழே பயணம் செய்த மனிதன் நன்கு அடிக்க தெரிந்தவன் போலிருக்கு. பயங்கரமாக வெங்கிவிட்டது. நீ பதிலுக்கு என் மீது துப்பிவிடு என்று பிராயச்சித்தம் செய்து போல பகவானிடம் பேசினார். விருப்பு இல்லாத நெடுநிலையை அடைந்த பகவான் அப்பொழுதும் மௌனமாக இருந்தார். வாங்கின அடியால் பாலானந்தரின் மனம் சற்று தளர்வடையதை தவிர, அந்த தளர்வினால் மன்னிப்பு கேட்க முடிந்ததை தவிர உண்மையில் அவர் மனம் மாறவில்லை. மறுபடியும் அகங்காரமும் அலட்டலும் தலைவிரித்து ஆடியது. பகவானை தரிசிக்க வரும் பெரியவர்களையும் அவர் அவமரியாதையாக நடத்தினார். பெரியவர்கள் வந்து மௌனமாக அமர்ந்திருக்கும் போது
இவர் நெடுவே புகுந்து உட்கார்ந்து கொள்வார். குழந்தாய், இப்போது உனக்கு நிர்விகல்ப சமாதி சொல்லித் தருகின்றேன், வா, என் கைகளை பிடித்துக்கொள், என் கண்களையே பார் என்று நாடகம் நடத்துவார். ஒரு முக்கியமான விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரியவர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, கிளம்புகள் என்று மற்றவர்களை அதட்டுவார். என் கண்களை பார், விடாதே, தொடர்ந்து என் கண்களையே பார்த்து கொண்டிரு, ஏன் மூச்சை பிடிக்கின்றாய், மூச்சை விட்டுவிடு, என் கண்களை பார் என்று பல உத்தரவுகள் போடுவார். அப்படி ஒரு முறை வந்தவரின் கண்களை பார்த்து கொண்டே இருந்த பாலானந்தர் சாய்ந்து உறங்கிவிட்டார். பொய்மை வெகு நேரம் தாக்கு பிடிக்காது, அலட்டல் வெகு சீக்கிரம் அயற்சியை கொடுக்கும். தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை எல்லாம் நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.